ஹலோ டாக்டர் ரவி, என்ன விட தூரம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறவங்கள விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்க தானே இப்ப அதிகமாயிட்டாங்க. உங்களுக்கே அந்த நிலைமை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் பட்ட பகல்ல என் கிளினிக்குள்ள பூந்து கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டான். நீங்க ஒரு டாக்டர், அதுவும் ஏன் ஃபேமிலி டாக்டர், இத்தனை நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் பண்றதா? ஆல்ரெடி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ரிப்போர்ட்ல அவனை பத்தி என்ன எழுதி கொடுத்திருக்கீங்க? அவனை நான் சரியா பாக்கல, ஆனா அவன் கூட ஒரு நாய் இருக்கும். அது எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். நீங்க சொல்ற ஆளை பத்தி ஏற்கனவே கிரைம் பிரான்ச்சுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் நான் அவனை கண்டுபிடிச்சிடுறேன். தேங்க்யூ நிர்மலா. எங்க புறப்பட்டீங்க? அடையார்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். நானும் அந்த பக்கமா தான் போறேன், வாங்க டிராப் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் கார் நிறுத்துங்க ரவி. ஸ்டாப். என்ன நிர்மலா? உங்க வீட்டுல ஒருத்தன் திருடிட்டு ஓடினப்போ அவன் மோட்டார் சைக்கிள் பின்னாடி ஒரு நாய் உட்கார்ந்து இருந்ததுன்னு சொன்னீங்களே, அது அந்த நாய் தானே? பாருங்க. அது மாதிரி தான் தெரியுது, ஆனா நிச்சயமா சொல்ல முடியல. வாங்க போய் பார்க்கலாம். We are from Africa. ஆனா நாங்க தமிழ் ஆளுங்க. என் பேரு சிக்குருமா, இது என் பொண்ணு கரிக்குருமா. சாருக்கு ஆப்பிரிக்காவுல மிலிட்டரி ஹோட்டலா? எக்ஸாக்ட்லி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பேரை வச்சுதான். ஆளுதான் ஒரு மாதிரி, ஆனா ரொம்ப புத்திசாலி. இது 10 மாச குழந்தை, இது 11வது மாசம் வெளியே வந்தவன அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கடைக்கு வந்திருக்கிறோம். பையா, ஐயா கவனி, அப்படி போங்க. ஓ தேங்க் யூ. மெதுவாம்மா, மெதுவா. வாங்க இன்ஸ்பெக்டர்மா, என்ன வேணும்? இதுக்கு பில் போடுங்க. இந்தாங்க சார் பில்லு. எங்கப்பா வாச்சு? இங்கதான் சார் வச்சிருந்தேன். இங்க வச்சு அப்படி காணாம போகும். என்ன ஆச்சரியமா இருக்கு என்னப்பா, என்ன விஷயம்? சார்? இங்க வச்சிருந்த எலக்ட்ரானிக் வாட்ச காணோம் சார். சார் இங்க இருந்து டிரான்சிஸ்டர் காணோம் சார். இங்க இருந்த பாத்திரங்களை காணுச்சேன். இங்க இருந்த ஆன்டிஸ் பொருட்களை காணோம் சார். யாரையும் வெளிவிடாதீங்க, எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். மேடம், திருடனை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இங்க பல பொருள் காணாம போயிருக்கு. அதுல ஒண்ணு ஒரு புதுமையான டைம் பீஸ். அது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்க. அப்படி அடிக்கும் போது திருடன் தானா மாட்டிக்குவான். What happened கரிக்குருமா? ஐயோ, ஆடி ஓடினா புள்ள ஈஸியா பிறக்கும் டாக்டர் சொன்னாரு. அதான் உன்னை வாக்கிங்ல ஷாப்பிங் கூட்டியாந்தேன். நீ இங்கேயே பெத்து விடுவ போல இருக்குதே. What can you do? புள்ளைய பெத்து விடு. ஐயோ, கையோட போகுது. எல்லாரும் பாத்திர போறாங்க. குழந்தைய பக்கத்துல நர்சிங் ஹோம் இருக்குதா? டாக்டர் நிர்மலா, கொஞ்சம் பார்த்து கூட்டு வாங்க. பார்த்து. டாக்டர் இடியம் என்றதா கவலையில பாத்துக்குவாரு. டாக்ஸி, டாக்ஸி. டிரைவர், அத்தா நர்சிங் ஹோம் போப்பா. பார்த்து. அதே நாயனா. காட், வாங்க ரவி. இவங்களுக்கும் உங்க வீட்டுல திருந்தவனுக்கும் நிச்சயம் ஏதாவது சம்பந்தம் இருக்கு. வண்டி எடுங்க. ரவி, கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க.